வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிக்கிறது. தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யும் என தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. புறநகர் பகுதிகளிலும் விட்டு விட்டு கனமழை. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக தமிழகத்தில் இன்று திமுக ஆர்ப்பாட்டம். அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அறிவிப்பு. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த விவகாரம். காங்கிரஸ் தலைவர்கள் பகிர்ந்த வீடியோ இந்திய சட்ட விதிகளுக்கு புறம்பாக உள்ளதாக கூறிய உள்துறை. காங்கிரஸ் எம்பிக்களுக்கு விளக்கம் கேட்டு எக்ஸ் நிறுவனம் நோட்டீஸ். தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக திமுக எப்போதும் இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பஹ்ரைன் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நெல்லை மீனவர்கள் 28 பேரை வரவேற்க போட்டி. திமுக, காங்கிரஸ், பாஜகவினர் விமான நிலையத்தில் திரண்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சிறுத்தை கடித்து குதறியதில் இளம்பெண் பலியான சோகம். சிறுத்தையை பிடிக்க வலியுறுத்தி 4 மணி நேரத்திற்கு மேலாக உறவினர்கள் போராட்டம். நடவடிக்கை எடுப்பதாக வனத்துறையினர் உறுதி. மருத்துவ கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்தில் தமிழக கேரள எல்லையில் தீவிர கண்காணிப்பு. நேரில் ஆய்வு செய்த பின் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உறுதி. சென்னை திருவல்லிக்கேணியில் போலீஸ் என கூறி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம். காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது. சென்னை துறைமுகத்தில் கடலில் காருடன் விழுந்த கார் ஓட்டுநர் முகமது சகியின் உடல் மீட்பு. 50க்கும் மேற்பட்ட குழுவினர் போராடி மீட்டனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி அருகே வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரம். 6 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கொண்ட கும்பலை பிடித்தது தனிப்படை. மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் பயணிகள் சென்ற படகு மீது கடற்படை படகு மோதி பயங்கர விபத்து. கடலில் மூழ்கி 13 பேர் உயிரிழப்பு. 101 பேர் பத்திரமாக மீட்பு. புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம். 3 மாதத்திற்கு லைசென்ஸ் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. தெற்கு சூடானில் ஐநா அமைதி படையில் பணியாற்றும் இந்திய வீரர்களுக்கு விருது. பொதுமக்கள் பாதுகாப்பு மருத்துவ முகாம் நடத்தி சேவை ஆற்றியதற்காக கௌரவிப்பு.
அர்ஜென்டினாவில் ஓடுபாதையிலிருந்து விலகி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து வெடித்த விமானம். பயணிகள் இல்லாத நிலையில் பைலட், கோ பைலட் உடல் கருகி உயிரிழப்பு. கொலம்பியாவிலிருந்து மத்திய அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 1.5 டன் கொக்கைன் பறிமுதல். கடலில் மிதந்து வந்த கொக்கைனின் சந்தை மதிப்பு 426 கோடி ரூபாய் மதிப்பு என தகவல். புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தகவல். அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கல். மேலும் தாமதமாகும் என நாசா விஞ்ஞானிகள் தகவல்.